ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் ரெசிபி. இந்த வீடியோவில் Thursday ஒரு 3:30லேருந்து 9:30க்குள்ளே என்னோடய ஒர்க் எப்படி இருந்துச்சு, எப்படி க்ளீனிங், அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க்கை நான் ஷெட்யூல் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த செல்ஃபு ஃபுல்லாக பசங்களோடது, அவங்களோட புக்ஸும் அதுக்கப்புறம் விளையாட்டு ஜாமானும் வச்சுருப்பாங்க. இந்த செல்ஃப் இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால க்ளீன் பண்ணாமல் அப்படி இப்படியே இருந்துச்சு. இந்த லாஸ்ட் செல்ஃபில் ஃபுல்லாக டாய்ஸும் விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்கும். இதை தான் நான் இப்போ க்ளீன் பண்ணலான்னு உட்காந்தேன். இந்த ஒரு பெரிய ப்ரௌன் பாக்ஸில் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் எல்லாம் குட்டி குட்டி ஜாமான் இருக்கும். இந்த பேக்கில் அவங்களோட பாபி டால்ஸு, அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது பிக்னிக் போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதாவது அதுங்க விளையாடும் போது பிக்னிக் போனால் எடுத்துகிட்டு போகிற பேகு. இது வாங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சு இந்த பேகு. ஆனால் அதுங்க பத்திரமா வச்சுருக்குங்க. இதில் முக்கியமானது மட்டும்தான் கீழே வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் லாஃப்டில் போட்டாச்சு. இது எப்போவும் எடுத்து விளையாடுறது. இது சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வச்சுட்டு இருந்தது. இதில் என்னோடய பெரிய தங்கச்சிக்கும் சின்ன தங்கச்சி அவங்க வாங்கி கொடுத்தது தான் நிறையா இருக்கும். இதில் நான் வாங்கினது இந்த ரோஸ் கலரில் இருக்க குட்டி டாய் மட்டும்தான். இதுகளுக்கு அவங்க போட்டிருந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு பெருசாக வச்சிட்ருப்பாங்க. அதை பேக் பண்ணி உள்ளார வச்சுட்டு எப்போயாவது விளையாடுவாங்க எடுத்து. இதில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யூஸ் பண்ணேன் ஜாமான். இதில் ஒரு 4-5 மிஸ் ஆகிடுச்சு. இது ஸ்ரீரங்கத்தில், எங்கள் ஊர் ஸ்ரீரங்கத்தில் இது வாங்கினது. இது என்னோடய 2வது தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எப்போயாவது தான் எடுத்து விளையாடுவாங்க. சரி, பொம்பளை பசங்க வீட்டுக்குள்ளே தானே விளையாடுவாங்கன்னு விட்டுடுறது. இப்போ டைம் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா 9th 10ங்கிறதுனால அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சம்மர் வெக்கேஷனில் தான் இதெல்லாம் எடுத்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, பசங்க வந்துடுவாங்க. அதனால் வீடு கூட்டி, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுனால வீடையும் கூட்டி தொடச்சி விட்டுட்டேன். பால்கனி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் கூட்டி தொடச்சி விட்டாச்சு. ஏன்னா பசங்க வர்றதுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃபோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே வாஷிங் மிஷினை போட்டு விட்டுருந்தேன். அந்த துணியும் ஓடி முடிச்சிருந்துச்சு. பால்கனி ஈரமாக இருந்ததுனால ரூம்லேயே காய வச்சுருக்கேன். பசங்க வந்தோட்டி இதை எடுத்து பால்கனியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டைம் 4:30 ஆகுது. பசங்க வந்துடுவாங்க. ஆனால் 4:30 மாதிரி தெரியல, பயங்கரமாக இருந்துச்சு வெயில். டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் பண்ணலான்ட்டு மார்னிங்கே ஒயிட் சன்னா ஊற போட்டு வச்சுருந்தேன். இது டீ போடுறதுக்கு பால் காஞ்சி ரெடியாக இருக்குது. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் லஞ்ச் முடித்த பிறகும் தேய்ச்சி வச்ச பாத்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ டீ போட்டுகிட்டே இதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு. பசங்களும் வந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்களும் டீ கேட்டிருந்தாங்க. அதுக்கு போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே ஒவ்வொரு பாத்திரங்களாக அந்தந்த ப்ளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நமக்கு குக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொண்டைக்கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை பாலை இறக்கிட்டு வச்சுட்டேன். டீயும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் பசங்களுக்கும் போட்டு வச்சுருக்கேன். 2 விசில் வந்தோட்டி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் பசங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ 6 o'clock ஆகுது. பாபா பூஜை செஞ்சிடலான்ட்டு இந்த கொண்டைக்கடலை நெய்வேத்தியம் வச்சுட்டு பாபா பூஜையும் முடிச்சிட்டேன். 7:30க்கே டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1 hour மாவு பிசைஞ்சு வச்சோன்னா நல்லாயிருக்குங்கிறதுனால சப்பாத்தி மாவு இது மில்லில் வாங்குறது தான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் மில் இருக்குது. அதில் தான் நான் கோதுமை மாவு வாங்கிக்குவேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும். அதே மாதிரி குருமாவுக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வந்து ஒரு 10 or 15 டேஸாக வாக்கிங் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து 6:45 ஆகிடுச்சு. நல்லா இருட்டிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தூரம் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்கேன். அப்படி வாக்கிங் போகும்போது டெய்லி நாங்கள் மீட் பண்ணுறது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் போவோம். மீட் பண்ணுறது இவங்களெல்லாம் டெய்லி மீட் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு 10 வாத்து வந்து இங்கே இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறதுனால இது அங்கே இருக்குது. இது யாரோடது என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து டெய்லி இவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு தான் போவேன். அதில் ஒரு 4 குட்டி குட்டி வாத்து இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் நடக்கிறதுனால அதுகளெல்லாம் எந்திரிச்சிருச்சுங்க. பாவம், இதுகளையும் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. ஓடிடும். வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இனி வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் போல் புதினா இலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கிக்குவோம். வதங்கின பிறகு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த சென்னா குருமா வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன். இந்த டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா அந்த வதங்கின பிறகு முந்திரி பருப்பும் தேங்காயும் போட்டுக்கலாம். ஆறின பிறகு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதங்கின பிறகு மிக்சியில் அடித்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் வெந்த சென்னாவையும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா குருமா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் தேய்ச்சி போட்டு எடுத்துட்டேன். இந்த கொண்டக்கடலைக்கு பதில் வந்து நம்ம பட்டாணி, அப்புறம் வந்து சோயா பீன்ஸு, ராஜ்மா இது போட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி போட்டுட்டு கவுண்டர் டாப்பு அப்புறம் அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Thursday ஈவினிங் எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.